பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். கிரேட் லேர்னிங், கிரேட்டர் ஃபியூச்சர். யார் போர் புரிந்தால் நமக்கு என்ன, நம்ம ஆடுவது நிற்கவா போகுது. சொட்டை வரப்போகுதுன்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீங்கள் எப்பயும் சீவிர முடி வந்து உங்கள் கையில் பிடிச்சி பார்க்கும்போது ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறோம், அது இது எதாவது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய வைத்தியம் ரொம்ப நாள் எடுக்கும். பெண்களுக்கும் சொட்டை விழுமா சார்? கருத்தரிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுவாங்க. அது மூலமாக வந்து ஆண்மை குறைபாடுக்கும் ஹேர்ஃபாலுக்கும் சம்மந்தம் இருக்கா? அதாவது ஆண்மை குறைபாடுக்கும் ஹேர் ஃபாலுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா ஃபினஸ்டைடோட ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரெக்ஷன் இருக்காது. முடி வளர்ச்சி வந்து உங்களோட தலைமுடியில் மட்டும் இருக்காது, உடம்புல இருக்கக்கூடிய முடிகள் கூட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ப்ரைவேட் பார்ட்ஸை சுற்றி இருக்கக்கூடிய முடிகளோ சரி, உங்களோட அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கக்கூடிய முடிகளோ, தாடி மீசையே கூட கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. வீடு பெருக்கும்போது இருக்கிற முடி சிந்துனதை வச்சே ஒரு விக்கு தயாரிக்கலாம். அந்த அளவுக்கு முடி இருக்கும் நிஜமாவே. பிஆர்பி பண்ணியுமே ரிசல்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க, அது எப்படி? பிஆர்பி வந்து தோலுக்கும் முடிக்கு மட்டும் கிடையாது. பிஆர்பி மட்டும் பண்ணுறதுனால முடி வளரனா அதுவும் வளராது. தினமும் நீங்கள் குளிக்கும் போது, நீங்கள் தலை சீவும் போது, இல்லை துண்டில் தோடி பார்க்கும்போது நிறையா 20-30 முடிக்கு மேலே கொட்டுது அப்படின்னா. வெகனுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் தினேஷ். சின்ன வயசில் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் இருக்கும், தலைக்கு மேலே பிரச்சனைன்னு. அது வளர்ந்த பிறகு தான் தெரியுது தலைக்கு மேலே இருக்கிறது வளருமா வளராதான்ற ஒரு பிரச்சனை தானே. ஸோ சார், இப்போது நம்மளோட தினேஷ் பொன்ராம் சார் இணைஞ்சிருக்காரு. சார், வெல்கம் டு தி ஷோ சார். தேங்க்யூ தினேஷ், சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் இப்போ பெரிய பிரச்சனையாக, அதுவும் 90களுடைய குழந்தைகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, தலையில் எப்படியாவது முடி இருக்கணும். ஏன்னா பொண்ணு தேடுறவங்களுக்கு தலையில் முடியலைன்னா அது ஒரு பயங்கரமான ட்ராபேக்ஸாக இருக்குது. முதல் கேள்வியாக எனக்கு என்ன இருக்குன்னா, சொட்டை வரப்போகுதுன்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதாவது தலையில் இருக்கக்கூடிய முடிகள் குறையிறதுக்கு வந்து சில சமயம் ரொம்ப சடனாக குறைஞ்சிரும், சில சமயம் கிராஜுவலாகவே குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த கிராஜுவலாக குறையலைன்னா உங்களுக்கு வந்து ஏர்நெத்தி விழுக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கம் ஏர்நெத்தி விழுக. இது வந்து ரெண்டு பக்கம் நார்மலாக இந்த ஏர்நெத்திங்கிறது நார்மலாக நமக்கு இருக்கிறது தான். பட் இதுவே வந்து ஒரு சில ஏஜுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது. ஒரு 25 வயசு 23 வயசு இருக்கக்கூடிய ஆண்மங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக மேலே வரைக்கும் போயிருக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பின்மண்டை இருக்குல்ல, இங்கே வந்து முடிகள் குறைய ஆரம்பிக்கலாம். இல்லை ஓவராலாகவே திக்னஸ் குறைய ஆரம்பிக்கலாம். அதாவது நீங்கள் எப்பயும் சீவிர முடி வந்து உங்கள் கையில் பிடிச்சி பார்க்கும்போது இருக்க அந்த திக்னஸ் கம்மியாகிறதுனாலே உங்களுக்கு ஹேர் டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் தினமும் நீங்கள் குளிக்கும்போது, நீங்கள் தலை சீவும் போது, இல்லை துண்டில் தோட்டி பார்க்கும்போது நிறைய முடி, இந்த 1-2 முடியெல்லாம் பிரச்சனை கிடையாது, நிறைய 20-30 முடிக்கு மேலே கொட்டுது அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிக்னல்ஸ் இது எல்லாமே. முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஜாஸ்தியாக கொட்டி நிறைய முடிகள் கொட்டி உங்கள் மண்டையில் இருக்க அந்த இதில் வந்து முடிகள்லாம் இல்லாமல் போய் அந்த சொட்டை விழுக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிறது இது அறிகுறி. ஸோ நீங்கள் என்ன நினைங்கன்னா, ஒன்று வந்து உனக்கு முடி ரொம்ப அதிகமாக ஏற ஆரம்பிச்சிச்சு, இந்த வயசுக்கு இது அதிகம் அப்படின்னு நினைக்கும் போதோ, இல்லை பின்மண்டையில் முடி கொட்டும் போதோ, இல்லை ரொம்ப அதிகமாக முடி டெய்லி கூட்டுறது, உதுறது, குளிக்கும்போது, தலை வாரும்போது, தொடச்ச துண்டில் பார்க்கும்போது, இல்லை உங்கள் ரூமில் எங்கே பார்த்தாலும் உங்களை சுற்றி முடியாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் அறிகுறிகள். முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ரொம்ப நாட்களுக்கு நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் கண்டுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இது சொட்டை விழுகிற ஸ்டேஜுக்கு போகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியான்னு சொல்லுவோம், இல்லை டீலோஜன் எஃப்ளூயம் சொல்லக்கூடியதே க்ரானிக் டீலோஜன் எஃப்ளூயம் சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனாக மாறிடும். இதெல்லாம் நிறைய முடிகள் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கம்மியாக இருக்கும்போதே நீங்கள் ஒரு வேளை வைத்தியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், மருந்து மாத்திரை முடிஞ்சிடும். இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப வருடங்கள் கழிச்சு பார்த்துக்கலாம், அதுவே சரியாயிடும், ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறோம், அது இது எதாவது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய வைத்தியம் ரொம்ப நாள் எடுக்கும் சரியாகிறதுக்கு. இன்வெஸ்ட்டும் அதை நீங்கள் போட வேண்டிய காசும் பணமும் அதிகமாக இருக்கும். வீடு பெருக்கும்போது இருக்கிற முடி சிந்துனதை வச்சே ஒரு விக்கு தயாரிக்கலாம். அந்த அளவுக்கு முடி இருக்கும் நிஜமாவே. அதை வச்சு நீங்கள் அழகாக ஒரு விக்கே தயாரிச்சலாம், அந்த அளவுக்கு முடி கொட்டுவோம். அந்த இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிகுறிகள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி. ரெண்டாவது, நம்ம வீட்டில் வந்து நம்மளோட தாய் வழி சொந்தங்கள், நம்ம தாய் மாமாக்கள் யாருக்காவது வந்து சின்ன வயசுலேயே வந்து முடி இழந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து சொட்டை விழுது அப்படின்னா அதெல்லாம் அறிகுறிகள். சரி, நம்மளுக்கு வந்து பரம்பரையாக நம்ம வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஸோ நம்ம அலர்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் வந்து அறிகுறி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ஒரு தோல் நோய் மருத்துவரை பார்த்துட்டு நம்ம வந்து இதுக்குரிய விஷயங்கள்லாம் நம்ம வந்து சரி டிஸ்கஸ் பண்ணி இதை நான் பண்ணலாமா வேண்டாமா என்ன மாதிரி ட்ரீட் பண்ணால் ரொம்ப ஏர்லியராக வந்துட்டிங்கன்னா ஏர்லியராக சரி பண்ணிடலாம், காப்பாற்றலாம், தாராளமாக காப்பாற்றலாம். இப்போ முடி கொட்ட போகுது அப்படின்றது தெரியுது, நிறைய பேருக்கு தெரியுது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பிஆர்பின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பிஆர்பி பண்ணியுமே ரிசல்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க, அது எப்படி? அதாவது பிஆர்பிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரீட்மெண்ட், அது மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்ங்கிறது கிடையாது. சொல்லப்போனால் பிஆர்பிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அப்படி எடுத்துக்கணுங்கிறதே நிறைய கண்டிஷனுக்கு பிஆர்பி தேவையே இருக்காது நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ பிஆர்பினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம உங்கள் பிளட்டில் இருக்க நம்ம ரத்த அணுக்களில் வந்து சிகப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் இருக்கும், பிளேட்லெட் சொல்லி ஒரு அணுக்கள் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கும் உள்ள.
அதாவது க்ரோத் ஃபேக்டர்ஸ்னால் ஒவ்வொரு டிஷ்யூ வளர்றதுக்குரிய சின்ன சின்ன ஒரு வேதியியல் பொருட்கள் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிளட்டை எடுத்து அவங்களோட ஓன் பிளட் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்க அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த வேதியியல் பொருட்கள் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து தலைமுடிகள் கொடுக்கும்போது நம்ம எங்கே கொடுக்குறோமோ அந்த அணுக்கள் வந்து கொஞ்சம் நிறைய மல்டிப்ளை நிறைய உற்பத்தி ஆகும். ஸோ அதனால் அது வளர ஆரம்பிக்கும். இது வந்து தோல் முடிக்கு மட்டும் கொடுக்குறோன்னா ஒரு தோல் மருத்துவர் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டென்டிஸ்ட்லாம் சில பேர் வந்து அவங்களோட இந்த கம்ஸ்க்குலாம் கொடுப்பாங்க. டென்டிஸ்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க இதை. சில ஆர்த்தோபீடிஷியன்ஸ் எலும்பு நோய் மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அந்த மூட்டு வலிக்கெலாம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க பிஆர்பியை. ஸோ நீங்கள் எங்கெங்கே கொடுக்குறீங்களோ அது அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த அணுக்களை வந்து நல்லா உற்பத்தி பண்ணி அது நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ பிஆர்பி வந்து தோலுக்கும் முடிக்கு மட்டும் கிடையாது. ஓகே. இதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆனால் பிஆர்பி மட்டும்தான் ட்ரீட் பண்ணால் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து டைரெக்டாக பிஆர்பிமாங்க. அப்படி பண்ண முடியாது நம்ம. ஸோ பிஆர்பி மட்டும் பண்ணுறதுனால முடி வளரணும் அதுவும் வளராது. சரிங்களா? ஸோ நீங்கள் அடிப்படையாக அந்த காரணம் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு எதனால முடி கொட்டுது, இவங்க அதிகப்படியாக பொடுகு இருக்கா, இல்லை ஹார்மோன் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, தைராய்டு இருக்கா, இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மாத்திரை இருந்தால் ரொம்ப நாள் சாப்பிட்ருப்பாங்க, அதனால முடி கொட்டியிருக்கலாம். ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. நம்மளுக்கு எல்லாரையும் பார்த்துட்டு இந்த எல்லா விஷயம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த காரணத்தை நம்ம கரெக்ட் பண்ணாலே நம்ம மோஸ்ட்லி என்ன டைம் அந்த தலைமுடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும் நம்மளுக்கு. ஆனால் வெறும் பிஆர்பியை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பிஆர்பி மட்டும் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த பிஆர்பி கொடுக்குற வரைக்கும் முடி வளரும். பட் ஒன்ஸ் பிஆர்பியை ஸ்டாப் பண்ணி எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடும். ஓகே. ஸோ பிஆர்பிங்கிறது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆக்சுவலி அது வந்து ஒரு ட்ரிகர். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு பிரேக் டவுன் கார் வந்து என்ன பண்ணுவோம், தள்ளி புஷ் பண்ணுவோம், கார் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கார் எதில் ஓடுது, உள்ளே இருக்க பெட்ரோலில் தான் ஓடும். ஸோ அந்த மாதிரி பேஸ் வந்து அந்த பிஆர்பிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த தள்ளுற மாதிரி அவ்வளோதான். அந்த ஹேர் ஃபால் இஷ்யூங்கிறது கொஞ்சம் அந்த இனிஷியல் ஃபேஸில் ட்ரிகர் ஆகிறதுக்கு நம்ம பிஆர்பி கொடுக்கலாமே தவிர பிஆர்பிங்கிறது முழு வைத்தியமே கிடையாது. அது மோஸ்ட்லி என்னோட எல்லா பேஷண்ட்ஸும் நான் சொல்லிடுவேன், பிஆர்பிங்கிறது எங்கே போனாலும் அது ஒரு வைத்தியமாக ஃபுல்லாக பார்க்காதீங்க. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுவோம். அந்த டைமுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த முடி வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக கொட்டுறதுலாம் ஸ்டாப் ஆகும்போது பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் பிஆர்பிங்கிறது டெஃபினட்டாக ஒரு சில கண்டிஷன்ஸ் பிஆர்பி டெஃபினட்டாக தேவை. அதுவும் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். சில பேருக்கு பிஆர்பி தேவையில்லை, அதையும் நம்ம சொல்லிவிடுவோம் நம்ம. ஸோ பிஆர்பியை முழுசாக நம்பக்கூடாது. ஸோ அடிப்படை காரணம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது தோல் நோய் மருத்துவர் அழகாக கண்டுபிடிச்சிருவார். உங்களுக்கு இதுதான் இஷ்யூ, இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து பிஆர்பி வேணால் எடுத்து பாருங்க, உங்களுக்கு பெட்டராக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பிஆர்பியை மட்டும் நீங்கள் முழுசாக நம்பினீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்து தான் போவோம். நம்ம நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிஆர்பி எவ்வளோ நாள் இருக்க முடியும், நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்டாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் அடிப்படை காரணத்தை இன்னும் நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணலாம்னு அர்த்தம். பெண்களுக்கும் சொட்டை விழுமா சார்? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு நெத்தி ஏற ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது, நிறைய அங்கங்கே முடி கொட்டுதுன்றாங்க. இப்போ மேல் பேட்டர்ன் பால்னஸ் நம்ம வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது ஆண்களுக்கு விழுகக்கூட சொட்ட மாதிரி பெண்களுக்கு வந்து ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்னு ஒன்று சொல்கிறோம். அது பெண்களுக்கும் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து எப்படிலாம் வந்து நம்ம கிரேடிங் பண்ணி இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் சொல்கிற மாதிரி பெண்களுக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் நம்ம சொல்கிறோம். அது உங்களுக்கும் இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பிளட் டெஸ்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி பிளட் டெஸ்ட் தான் பெண்களுக்கும் எடுப்போம். நம்ம எக்ஸ்ட்ராவாக பெண்களுக்கு என்ன பார்ப்போம், நம்ம ஹார்மோன்ஸ் பார்ப்போம். அவங்களோட பெண்களுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இல்லை ஃபாலிக்கல் எஃப்எஸ்ஹெச், எல்எஸ்ன்னு சொல்லுவோம். தைராய்டு எக்ஸ்ட்ரா பார்ப்போம், கொழுப்பு சத்து இதெல்லாம் பார்ப்போம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பெண்களுக்குன்னு பார்ப்போம் நம்ம. வேறு ஏதாவது இதுக்கு முன்னாடி மாத்திரை மருந்து சாப்பிட்டுருந்தாங்களா அப்படின்னு கேட்போம் நம்ம. இல்லை கருத்தரிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுவாங்க. அது மூலமாக வந்து நிறைய பேருக்கு பெண்களுக்கு வந்து முடி கொட்ட வாய்ப்புகள் இருக்குது. பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு முடி கொட்டி இருக்குது. ஸோ பெண்களுக்குன்னு வரும்போது ஹார்மோன் எக்ஸ்ட்ராவாக பார்த்துட்டு அதில் ஹார்மோன்ஸ் ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கைனகாலஜிஸ்ட், ஒரு மகப்பேர் மருத்துவத்தை அமைச்சு அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த வைத்தியம் அதையும் சேர்த்து சைடு பை சைடு எடுங்க, முடிக்கும் இங்கேயும் எங்கள் தோல் மருத்துவத்தை வைத்தியம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அட் அ டைமில் ரெண்டையும் சேர்த்து சரி பண்ணாங்கன்னா அவங்க இழந்த முடியெல்லாம் திரும்பி வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார், இந்த கேள்வி என்னென்னா நிறைய பேருடைய மெயின்லி மென்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஆண்மை குறைபாடுக்கும் ஹேர் ஃபாலுக்கும் சம்மந்தம் இருக்கா? அதாவது ஆண்மை குறைபாடுக்கும் ஹேர் ஃபாலுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது என்னென்னா ஹைப்போஆண்ட்ரோஜெனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா வந்து ஆண்களுக்கு தேவையான டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் ஒருவேளை உங்களுக்கு வந்து இயற்கையாகவே இல்லை வேறு ஏதோ வந்து நோய் வந்தோ இல்லை மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டோ அது மூலமாக இருக்க பின்விளைவுகள் மூலமாக உங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் கம்மியாக சுரக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண்மை குறைபாடும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சியும் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். இது முடி வளர்ச்சி வந்து உங்களோட தலைமுடியில் மட்டும் இருக்காது, உடம்புல இருக்கக்கூடிய முடிகள் கூட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸை சுற்றி இருக்கக்கூடிய முடிகளோ சரி, உங்களோட அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கக்கூடிய முடிகளோ தாடி மீசையோ கூட கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நம்ம ஒரு கண்டிஷனாக மெடிக்கல் கண்டிஷனாக சொல்லலாம். மற்றபடி ஜென்ரலாகவே ஆண்மை குறைபாடு அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற அந்த எரெக்ஷன் டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவீங்க, அதுக்கும் உங்களுடைய முடிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரு கண்டிஷன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னோட ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு. அதாவது
ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரக்டைல் இது முடி கொட்டுறதுக்கு வந்து ஃபினஸ்டைன் ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபினஸ்டைன் ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு ஃபினஸ்டைன் எல்லாரும் சாப்பிட்லாம் தான். ஆனால் அந்த ஃபினஸ்டைனோட ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரெக்ஷன் இருக்காது. யூ லூஸ் எரெக்ஷன். அது நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த ஃபினஸ்டைட் டேப்லெட்டை வாங்கின உடனே ஆட்டோமேட்டிக்காக கூகுள் பண்ணி எல்லோரும் கூகுள் பண்ணுறோம்ல, ஸோ கூகுள் பண்ணி பார்த்தோன்னே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதோட எரெக்ஷன் இல்லை, எரெக்ஷன் வராது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மருத்துவருடைய அந்த ஒரு அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன், அதாவது அவங்களோட அட்வைஸே இல்லாமல் இவங்களே மாத்திரையை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மருத்துவர் கொடுக்குறாரு, சேஃபாக கொடுக்குற, பட் இவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சில சமயம் அதனால் வேலை பார்க்க மாட்டேங்குது. அந்த முடி வளர்ச்சிங்கிறது முடி கொட்டிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட சொல்லிவிடுங்க, எனக்கு ஃபினஸ்டைட் வேணும் வேணாங்கிறது முன்னாடியே சொல்லிடுங்க. அட்லீஸ்ட் ஃபினஸ்டைட் வேணான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேறு ஏதாவது சில மாத்திரைகளை வந்து மருத்துவர் கொடுப்பாரு. அவர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அவர் கொடுத்துட்டாருன்னு நினச்சிட்டு இருப்பார் மருத்துவர். பட் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது அது அப்போ வந்து என்ன வேலை செய்யலைன்னா அப்போ மருத்துவர் யோசிப்பார், ஃபினஸ்டைட் கொடுத்து வேலை செய்யலாம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஃபினஸ்டைட் வேண்டாம், எனக்கு அதில் வந்து என்ன சொல்கிறது ஆண்மை குறைபாடு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் படிச்சிருக்கேன், ஆனால் அது சேஃபாக இருக்குதோ இல்லையோ எனக்கு வேண்டாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மருத்துவர்கிட்ட முன்னாடியே சொல்லிவிடுங்க. ஸோ அதனால் இது ஒரு விஷயமா வந்து எனக்கு இந்த பேட்டி மூலமாக பதிவு பண்ண நான் ஆசைப்பட்றேன். பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். கிரேட் லேர்னிங், கிரேட் ஃபியூச்சர். யார் போர் புரிந்தால் நமக்கென்ன, நம்ம ஆடுவது நிற்கவா போகிறது.